தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் சீனந்தல் வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள். அங்க இருக்கிற ஆதி சிவலிங்காச்சாரியா குரு பீடத்தினுடைய 7வது பீடாதிபதி. இவர் 14 வயசில் நிகழ்த்தின அற்புதத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோவிலுக்குள்ள இறந்த காராம்பசு இந்த மகானுடைய பக்தியினால தபோபலனால உயிர் பெறுகிறது. தான் கொண்டு வந்த பிள்ளை கொடுக்கிறார், சாப்பிட்றது. அதனுடைய கன்றுக்குட்டி பாலை குடிக்கிறது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ராஜாவுக்கு ஆச்சரியம். அப்போ சொல்கிறாராம் யார், வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள் இந்த பசுவை பார்த்து சொல்கிறாராம், காராம்பசுவை, உன்னோட ஆற்றல் இந்த மக்கள் சரியாக புரிஞ்சுக்கலை. இந்த மக்கள் புரிஞ்சுக்கலை. இதற்கு மேல் நீ இருக்கக்கூடாது. யார், காராம்பசுகிட்ட நீ இருக்கக்கூடாது. இது நாள் வரை உனது பாலை அந்த ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். நீ அத்தனை புண்ணியம் பண்ணிருக்க. அந்த பலனால கையிலாயத்திலேயே நீ என்றென்றும் வாழ்ந்து கொண்டிரு அப்படின்னு அந்த காராம்பசுவுக்கு ஒரு அனுகிரகம், முக்தியை கொடுத்து அந்த கன்றுக்குட்டிக்கும் கொடுத்து அடுத்த கணம் மறைய செய்கிறார். அடுத்த கணம் மறைஞ்சு போச்சு. பாருங்க, காராம்பசு வெட்டப்பட்டது, உயிரை கொடுத்தார், பிள்ளை கொடுத்தார், கன்றுக்குட்டி பால் குடிச்சது. உன்னை பற்றி இந்த ஜனங்கள்லாம் புரிஞ்சுக்கல. எதுக்கு நீ இந்த லோகத்தில் இருக்கணும்? நீ பகவான்கிட்டயே போய் சேர்ந்தவுடன் முக்தியை கொடுக்குற. பசு மறைஞ்சு போச்சு. ராஜா பார்த்துட்டு இருக்கான். அந்நிய மதத்தை சேர்ந்த ராஜா அதை பார்த்துட்டே இருக்கான். அவன் சொல்றான், இதெல்லாம் பித்தலாட்டம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதானே யாரான பித்தலாட்டம், ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏதோ மேஜிக் பட்டடி. நான் நம்ப மாட்டேன். நான் அடுத்து ஒரு சோதனை வைப்பேன். அந்த சோதனையில் நீ ஜெயிச்சாத்தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறான் ராஜா. அதற்கு சொல்றார் வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், இறைவனுடைய சித்தம் எதுப்படியோ அது அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற. இதுதான் உண்மை. நம்ம சொல்றோம் இல்லையா, எது நடந்தாலும் விதிப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறோம். நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுதான் கிடைக்கும். அதுதான் விதிங்கிறோம். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமா? கிடையாது. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதனால தான் நம்ம சத்தம் போடாம சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நான் இப்படி, நீ இப்படி, நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ எவ்வளோ பெரிய, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எவ்வளோ பெரிய துறவி 2 புலியை பக்கத்தில் வச்சு தியானத்தில் இருக்கிறவர் சொல்றார், இறைவனுடைய சித்தம் எதுவோ அதுபடியே நடக்கட்டும் அப்படிங்கிறார். ராஜா என்ன பண்றான், அந்நிய மதத்தை சேர்ந்த ராஜா தன்னோட பணியால் ஒருத்தரை கூப்பிட்டு காதல் ஏதோ ஒன்று சொல்றான், கொண்டு வா கொண்டு வா அப்படிங்கிறான். அந்த ஆள் போயிட்டு, இந்த பணியால் போயிட்டு ஒரு தாம்பாளத்தில் இதை வச்சு மேலே ஒரு துணியை போட்டு மூடி, என்னன்னு தெரியும், அப்படியே கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்குற. ராஜா என்ன பண்றா, அதை வாங்கிட்டு சுவாமிகள்கிட்ட கொடுக்குற, வீர வைராகியமூர்த்தி சுவாமிகள்கிட்ட கொடுக்குற. இதுல இருக்கிறத இந்த அருணாச்சலேஸ்வரருக்கு நீங்க நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிற. நிவேதனம்னா நம்ம என்ன நினைப்போம், அதுக்குள்ள ஏதோ ஒரு உணவு பண்டம் இருக்கு அப்படின்னு நினைப்போம். சுவாமிக்கு என்ன நிவேதனம் பண்ணுவோம்? சாதம், அன்னம், பெரும்பாலும் அதான் பண்ணுவோம். ரைஸ் ஏதானு ஒன்று பண்ணுவோம். ஒரு சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி தான் சுவாமிக்கு நம்ம நிவேதனம் பண்ணுவோம். என்ன வச்சிருக்கான் தெரியுமா? அதில் மாமிசம் வச்சிருக்கான். அது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு மூடி இதை இறைவனுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறான். இதை வாங்குற வீர வைராகியமூர்த்தி சுவாமிகளுக்கு தெரியாதா? எத்தனை தபோபலன் கொண்டவர், இறைவன் மீது எத்தனை பக்தி கொண்டவர், அவருக்கு தெரியாதா? அப்படியா அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு
சிவன் சந்நிதிக்கு முன்னால் சென்று நமச்சிவாய மந்திரங்களை சொல்லிவிட்டு இதை அவருக்கு நிவேதனம் செய்கிறார். நிவேதனம் செஞ்சு முடிச்சுட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த மேல இருக்கிற துணியை திறக்கிறாராம். யாரு? வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகள். அப்படி திறக்கிற போது உள்ள பார்த்தீங்கன்னா வண்ண மலர்கள் மனம் வீசி கொண்டிருக்கின்றன. அதில் என்ன வச்சாரு? அன்னி மதத்தை சார்ந்த ராஜா மாமிசம். அருணாச்சலேஸ்வரருக்கு எந்த ஒரு காலத்திலாவது மாமிசத்தை நாம் சமர்ப்பிக்க முடியுமா? மாமிசத்தை நிவேதனம் செய்ய முடியுமா? கண்ணப்ப நாயனார் பண்ணினார் வேற, அந்த பக்தி வேற. இங்க பாருங்க, அது நிவேதனம் பண்ணி முடிக்கிறாரு, அது மலர்களாக மாறுகின்றன. இந்த காட்சியே ராஜா பார்க்கிறான். அவனால நம்ப முடியல. என்னடா அது ரெண்டாவது இப்படி ஆகி போச்சே அப்படின்னு பார்த்துட்டு, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் இன்னொரு சோதனை வைப்பேன் அப்படிங்கிற. இறைவனுடைய சத்தம் எதுவோ அதன்படியே ஆகட்டும் அப்படின்னு வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகள் சொல்லிட்டு, அடுத்து மன்னன் என்ன சொல்ல போகிறான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.